கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து நம்ம நாட்டுல சிபிஐ ஆபீசரே ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கேம்ல ஸ்ட்ரக் ஆயிட்டு 2 lakh லாஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஒரு சிபிஐ ஆபீசர் 59 ஏஜ் அவருக்கு, ஓகேங்களா? அவருக்கு வந்து ஒரு கால் வருது மும்பை பேண்ட்ரால இருந்து. அவர் வந்து மும்பை பேண்ட்ரால இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து டெல்லி நார்கோட்டிக்ஸ் டீம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு, உங்க ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஆஃபீஸோட ஆதார் நம்பரை கரெக்டா சொல்றாங்க, அவங்களோட பேரை சொல்றாங்க, பேரை சேரியும் ஆதார் மாதிரி சொல்லிட்டு நீங்க தானே அது, உங்களுக்கு தான் ஒரு கொரியர் வந்திருக்கு. அந்த கொரியர்ல 12-15 பாஸ்போர்ட், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரக்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்திருக்கிற பார்சல் தான். ஸோ அப்புறம் சம் கேஷும் வந்திருக்கு. ஸோ இது உங்களுடைய பார்சல் அப்படின்னு கேட்டோன்னே அந்த கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49 மினிட்ஸ் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. அவங்க வந்து வெதர் அந்த ஸ்கேமர் வந்து அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தெரிஞ்சு பேசுனாங்களா தெரியாம பேசுனாங்களா தான் அடுத்தபட்சம். ஸோ பேசும்போது என்ன வருதுன்னா, ஒரு 49 மினிட்ஸ் அந்த காலில் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து திரும்பவும் ஒரு கால் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறோம், நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அண்டர்கோ பண்ணணும். அதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் பேமெண்ட் 2 lakh நீங்க வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக காட்டணும். அந்த 2 lakh வந்து ரீஃபண்டபிள் தான், உங்க மேலே எந்த சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அந்த 2 lakh ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாவை அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு சொல்லி அந்த அக்கௌண்ட் வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் கால் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் எதுவுமே ஆகல. 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் சிபிஐ ஆஃபீஸர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து இது மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்து நான் 2 lakh பே பண்ணியிருக்கேன், எப்போ வருவாங்க என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலா ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இது ஸ்கேமா இருக்க போது நீ இமீடியட்டா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கேம்ல மாட்டி இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிபிஐ ஆஃபீஸர், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் இந்த சிபிஐ ஆஃபீஸர் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா வந்து சிபிஐ ஆஃபீஸருக்கே சில நேரங்களில் வந்து ஸ்லிப் ஆகிற மொமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு தமிழ் வந்து ஒரு பழமொழி இருக்கும், யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சிபிஐ ஆர் சம்திங் லைக் தட். என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பாமர மக்களுக்கும் இங்க அந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. ஒரு மிக சிறந்த படிப்புகள், பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ரேஞ்சில் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா, அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னும் போது அவரையே ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா, பட் அவன் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரெயின்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே மேக்சிமம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இங்க வந்து ரொம்பவே வந்து கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஸ்கேமை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். இந்த பர்டிகுலர் ஸ்கேம்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீங்களோ இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ ஃபேமிலிஸ்லயோ யாராவது ஒருத்தர் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சேனலோட பிரைமரி மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனலோட பிரைமரி மோட்டிவ் வந்து ஸ்கேம்ல இருந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஸ்கேம் மூலியமா உங்களுக்கு நான் ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு போஸ்ட் பண்ண இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.